லண்டன் பிரிட்ஜ் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டீங்க. இது வேற ஒரு கம்யூனிட்டி அது. இல்ல துபாய் கிரீக் ஹார்பர் உள்ள தான் இருக்கும். ஓ இதுவும் துபாய் ஆமா கிரீக் ஹார்பரா? ஆமா ஆமா. இது வெறும் சைக்கிளிங் ட்ராக், இந்த இவி வெஹிக்கிள் ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி ட்ராக், வாக்கிங் பீச் அந்த மாதிரி. பெடஸ்ட்ரியனுக்கு சும்மா ஒரு இப்போ நாம இன்னும் பேசணும்னா இந்த ஏரியா தான் இல்லையா? அந்த லொகேஷன் தான். அந்த பில்டிங் கூட பாத்தீங்களா நீங்க? ஓகே. ஸோ நீங்க சொன்ன ஆர்டிஃபிஷியல் பீச் தான். ஆமா ஆமா. பார்த்தா பூல் மாதிரி இருக்கு, இது பீச்சுங்கிறீங்க? இல்ல ஸ்ட்ரெச் போயிட்டே இருக்கு பாருங்க. அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பூல்ன்றது வந்து நீங்க அங்க மேல பாத்தீங்க, ஸ்விமிங் பூல்ன்றது வந்து இத்தனை லெங்க் பிரெத்னு ஒரு இது இருக்கும். ஓகே. ஏன்னா இந்த ஹோட்டல்ல வந்து வீடான்றது இங்க இருக்கு, அது தவிர அங்க பாத்தீங்கன்னா ரெசிடென்ஸ் இருக்கு. ஸோ இந்த பூல் வந்து எல்லா இடத்துக்கும் அப்படி போயிட்டே இருக்கு. எல்லாத்துக்குமே அங்க ரெசிடென்ஸ்க்கு வந்து பிரைவேட் ஆக்சஸ் இருக்கு இந்த பூல் ஆக்சஸ் பண்றது. எவ்வளோ டீப் இது? அதான் அந்த லொகேஷன் கொஞ்சம் போக உங்களுக்கு 7 feet 7.5 மணி போகும். ஸ்டார்ட் ஃப்ரம் 2-3 அப்படி எப்பயும் போலதான். உங்களுக்கு பூலுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பூல் வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸ்விமிங் பூல்ல வந்து ஒரு லிமிட் தான் நீங்க போக முடியும், ஸ்விம் பண்ண முடியும். இது வந்து நீங்க அப்படியே ஸ்விம் பண்ணி கவர் பண்ணிடலாம். நான் சொல்ல 2 kilometers நீங்க பாத்துக்கோங்க. 2 kilometers ரொம்ப ஜாஸ்தி. ஆமா. பட் இதுல வேவ்ஸ் மாதிரி ஆமா, வேவ்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலா பண்றாங்க. ஆமா, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு. நீங்க டே டைம்ல வந்தீங்கன்னா வேவ்ஸ் அப்படி வந்துட்டே இருக்கும். அந்த யாட்ல எப்படி மெம்பர்ஷிப் இருக்கோ இந்த மாதிரி இந்த பூல ஆக்சஸ் பண்ண மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம் நீங்க தனியா எடுத்துக்கலாம். மெயின்லி ஃபார் ரெசிடென்ட்ஸ் தான் அது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டூரிஸ்ட்டாக வரீங்க, இந்த கம்பெனியில் தங்குறீங்க, இதை நான் ஆக்சஸ் பண்ணால் இங்கே வந்து இங்கே புக் பண்ணணும். இந்த ஹோட்டலில் வீடால புக் பண்ணணும். வீடால புக் பண்ணா இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ப்ராப்பர்ட்டி புக் பண்ணிடுவீங்களா? இதையும் பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம யாட்டில் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம்ல, யாட்டு ஆக்சஸ் மற்ற எல்லாமே பார்த்தாச்சு. கம்யூனிட்டி ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு, கம்யூனிட்டிஸ் எல்லாமே. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜர் தேன் லைஃப் ஆர்டிஃபிஷியல் பூல் இருக்கிறது கம்யூனிட்டி. துபாய் எங்கேயுமே கிடையாது. எம்ஆர்ன்றது பிரைவேட் கம் கவர்மெண்ட் டெவலப்பர், செமி கவர்மெண்ட் டெவலப்பர். இன்னும் 10 years கழிச்சு வந்தீங்கன்னா இன்னும் கிரீனரி அதிகமாயிட்டு தான் இருக்கும். மோஸ்ட்லி ரோட்ஸ்ல எல்லாத்துலயுமே ஹைவேஸ்லேயே வந்து ட்ரீஸ் பிளான் பண்ண சொல்றாரு ஷேக் முகமது. ஸோ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் அதிகமாக கிரீனரி ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2040 விஷன் படி சிட்டியை 60% கிரீனரி ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாலைவன்ற ஃபீல் எப்பயுமே இருக்காது. பாலைவனம் இருக்கும் துபாயில், அது கொஞ்சம் தள்ளி போனால் பார்க்க முடியும். சிட்டியில் இருக்கவங்களுக்கு அந்த டெசர்ட்ல இருக்க ஃபீலிங்கே இருக்காது. இப்போ வந்து கிராஷ் மார்க்கெட் கிடையாது, கரெக்ஷன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரெக்ஷன் மார்க்கெட்ல என்டர் ஆகிறவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஆக்சுவலாக வந்து நமக்கு February 28 தான் ஸ்டார்ட் ஆச்சு வெஸ்ட் ஏஷியா வார். இப்போ ஆல்ரெடி வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. ஸோ நாங்கள் சொல்ற ஒரே விஷயம் தான், ஸோ எப்பவுமே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு ஒரு பழமொழி இருக்கு நம்ம ஊர்ல. ஸோ அந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இன்னும் முடியட்டும், அக்ரிமெண்ட் சைன் ஆகி வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ண அப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி ஒரிஜினல் பிரைஸ் போயிடும். நான் ப்ராப்பர்ட்டி நான் சொன்ன மாதிரி இங்கே 30 to 40% லெசர் பிரைஸ்ல எங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. துபாய் கிரீக் ஹார்பர்ல மட்டும் இல்லை, துபாய் இருக்க மேஜர் லொகேஷன் எங்கிட்ட இருக்கு. அதில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்யூனிட்டின்னு சொல்கிறோம் நாங்கள்.